வணக்கம், உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை பழையப்பேட்டை காந்திநகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழா 14/2/2026 நடைபெற்றது. இவ்விழாவில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை பாளையங்கோட்டை மற்றும் பேட்டை நிலைய அலுவலர் எஸ். சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக பாளை புனித சவேரியார் கல்லூரி துணை பேராசிரியர் மற்றும் விளையாட்டுத்துறை தலைவர் முனைவர் எஸ். அதிசயராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள். விழாவில் பள்ளி தாளாளர் செல்வகுமார் சிறப்புரையாற்றினார். ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் அந்தோணி பாபு, தீபா செல்வகுமார் மற்றும் லுட்காட் மரியஸ் ஹுசை பங்கேற்று பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பள்ளியின் முதல்வர் சோபனா, தலைமை ஆசிரியர் பார்வதிநாதன், துணை முதல்வர் உலகநாயகி, ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் திரளான பெற்றோர்கள் பங்கேற்று குழந்தைகளின் விளையாட்டு திறன்களை கண்டுகளித்தார்கள். படித்தால் மட்டும் போதாது, பாரதியார் சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. எதுக்கு சொல்லியிருக்காங்க? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒவ்வொரு மனிதரும் ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் சரிதான், கலெக்டராக இருந்தாலும் அவர் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாக்கிங் போகணும். அத்லெட்டிக்ஸில் நல்ல பெஸ்ட்டாக பண்ணணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம். ஆனால் அவனுடைய உடல்நிலை, அவனுடைய ஃபிசிக்கல் பாடி போச்சரை பார்த்தீங்கன்னா உடல் மெலிந்து காணப்படும். இங்கே நமக்கு ஒலிம்பிக் டார்ச் பெறர் முதலில் வாங்கிய பெண்மணி, ஒரு சாதித்த ஒரு பெண்மணி, அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு கர ஓசையை நீங்கள் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். Activities and curriculum that encompasses all facets of learning and all facets of development for a child. So physical education is not a separate segment. It is a part and parcel of the curriculum. வேகத்தில் பாய்கிறார்கள் போட்டியாளர்கள். ஒவ்வொரு அடியிலும் உற்சாகம் பெறுகிறது. ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.